அப்படின்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா பாரதி ராஜான்றது திரைப்பட உலகத்துல ஒரு இயக்குனர் பட்டியல்லையோ ஒரு இருந்தாரு இயக்குனர்ன்றதுலயோ முடிஞ்சு போற ஒரு கதை இல்லை. அதுல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அதாவது பல பேரை உருவாக்குனார். அது அந்த முதல் படத்துல இருந்து 16 வயதுல இருந்து பல பேரை உருவாக்குனார். பல பேரை உருவாக்குனார்னா ஒரு செக்டார் மட்டும் கிடையாது. ஒரு உதவி இயக்குனர்களை நடிகர்களா மாத்தினார். உதவி இயக்குனர்களை வசனம் கதை எழுதுகிற எழுத்தாளர்களை மாத்தினார். அப்புறம் உதவி இயக்குனர்களை மட்டும் இல்லை, அங்கே ஒரு செட்டில் அசிஸ்டண்டாக வேலை செய்கிற ஆள், கேமரா அசிஸ்டண்ட்டு, இல்லை ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிற ஒரு பாய், எல்லாரையும் நடிகனாகவும் ஆக்குனார். நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புகழ்பெற்று விளங்குகிற பல நடிகர்கள் அவரோட டீமில் அவங்க இன்டர்வியூ சொல்கிறப்ப சொல்லுவாங்க, டே இங்கே வா, அப்படி நில்லு அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ஆரம்பம். இன்னைக்கு அவங்க நல்லா சம்பாதிச்சு பேரும் புகழோடும் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் பாரதி ராஜா. இதே வீட்டுக்கு நான் கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி உணர்வு பூர்வமான தமிழ்நாட்டோட சமுதாய பிரச்சனைகள்ல அவர் பிணைஞ்சிருந்தார். அழுத்தமா படத்துல சொன்னது மட்டும் இல்லை. அதுதான் இப்போ நம்ம ஏன் பாரதியாரை கொண்டாடுறோம்னா, பாரதியார் தேச விடுதலைக்காக எழுதுனது மட்டும் இல்லை, போராட்டங்கள்ல ஈடுபட்டார். அதுக்கான ஆட்களை உருவாக்குனாரு, நண்பர்களை வச்சிருந்தாரு. அந்த மாதிரி தான் பாரதி ராஜா உணர்வு பூர்வமா எடுத்தது மட்டும் இல்லை, அந்த மாதிரி செயல்ல. இப்போ காவிரி போராட்டம் அப்படின்றப்போ தமிழ் திரையுலகமே நெய்வேலியை நோக்கி பயணம், அது அவரால் சாத்தியமாச்சு. போனோம். அது கூட நான் எழுதினேன். காவிரி கிடக்குது வறண்டு, எதுக்கு கொடுக்கணும் கரண்டு அப்படின்னு கோஷம். நான் ஒரு டேபிள் பக்கத்துல நின்றுக்கிட்டு, ஐயோ சொல்லியா, அந்த உரிமை இருக்குல்ல. இப்போ பல பேர் அவரை அப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ சீமான் சார்ல ஆரம்பிச்சு பல பேர் அப்பான்னு, என்ன அண்ணன் பாரு சீமான் சார், அந்த மாதிரி உறவு முறை சொல்லி ஒவ்வொருத்தரையும் கொண்டாடினது பாரதி ராஜா.